முடிஞ்ச அளவுக்கு நம்ம கௌதமும் இப்போ ரொம்பவே போராடிட்டு இருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியம் மேல அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வச்சிருக்க குற்றச்சாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் பண்ணி இலக்கியா தான் தப்பு செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இலக்கியா மேல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட்ட ரைஸ் பண்ணி மறுபடியும் அதாவது இலக்கியாவுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெருசா இருக்கும். ஒண்ணு 7 வருஷம் தண்டனையா இருக்கும். இல்ல ரெட்ட குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னா, கலக்க பார்த்தாங்க, அழிக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இலக்கியாவுக்கு 14 வருஷம் சிறை தண்டனையா வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. அந்த ஒரு தண்டனைய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு குடுக்க விடாம வந்து பார்த்தீங்கன்னா, தடுக்கிறதுக்காக தான் நம்ம கௌதம் வந்துட்டு இவ்ளோ பிளானையும் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம, அந்த அரசு டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா, பொய் சொல்ல வச்சிருக்காங்க அப்டின்னா, எப்படி நடந்திருக்கும்? இந்த அஞ்சலி கூட வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நடுவுல எதுவுமே செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அஞ்சலியே ஏன்னா அதிர்ச்சியில தான் இருந்தா. ஏன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து பேசினா, பேரம் பேசினா. அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா, கேஸ வாபஸ் வாங்கிர்றேன். நீங்களும் கேஸ வாபஸ் வாங்கிருங்க அப்டின்னு சொல்லிட்டு சமாதானமா போலான்னு சொல்லிட்டு வந்து சொன்னவ, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, யார் இத பண்ணியிருப்பாங்க? அப்டின்ற ஒரு டவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருது. நம்ம கௌதமும் ஒரு சில ஆதாரங்கள குடுத்து, இந்த கோர்ட்டு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் வேணும். இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு டைம் வேணும். இத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க குடுக்கறதுக்காக. நாங்க என்ன ஓடியா போயிட போறோம். இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜெயிலுக்கு தான் போறா. நான் அதுக்கான எல்லா ஆதாரங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா, கலெக்ட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் சம் டைம்ஸ் வேணும் அப்டின்ற மாரி நம்ம கௌதம் வந்துட்டு வந்து கேட்கும்போது, அந்த ஜட்ஜும் வேற வழி இல்லாம நம்ம கௌதம் கேட்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. ஏன்னா, இந்த கேஸ்ல இன்னும் முழுசா வந்து பார்த்தீங்கன்னா, விசாரணை முடியல அப்டின்ற ஒரு விஷயத்த நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிரூபிச்சுட்டாரு. அதனால நம்ம கௌதம் சொல்றத இந்த நீதிமன்றம் கேட்டு தான் ஆவணும். இப்போ வேற வழியே கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயல செஞ்சது யாரு? அது மட்டும் இல்லாம என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சுன்னு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா, எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அப்பட்டமா தெரியுது. ஏன்னா, எஸ்எஸ்கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அஞ்சலி கர்ப்பமா இல்ல அப்படிங்கிற ஒரு உண்மையும் தெரிய வந்திருக்கு. அதனால தான் இங்க அஞ்சலியோட வயித்துல ரெட்ட குழந்தை இருக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு செட்டப் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரையும் முழுசா நம்பக்கூடாது அப்படிங்கிறது தான். எஸ்எஸ்கேவுக்கு உண்மை தெரிஞ்சதுனால, அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிகப்பெரிய ஆபத்தே வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா, அந்த எஸ்எஸ்கே ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலே அத ஊதி ஊதி பெருசாக்கிருவாரு. இப்போ பெரிய விஷயமே கிடைச்சிருக்கு அப்படின்னா, இந்த அஞ்சலிய வச்சு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, சொத்து எல்லாத்தையுமே ஆட்டி போடுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அதே சமயம் நம்ம கௌதம்க்கு இப்போ அவர் கேட்ட கொஞ்சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருச்சு. இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி கர்ப்பமா இல்ல, அவளோட கர்ப்பத்த சந்தேகப்பட்டு நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஏன்னா, அந்த கவர்மெண்ட் டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா, விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்டின்னும்போது, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இந்த கேஸ்ல யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, என்ன ஏது அப்டின்றது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கண்டுபிடிக்க போறாரு. அதுவும் அந்த சாட்சி எல்லாம் போலியானது அப்டின்னு சொல்லிட்டு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர், அரசு டாக்டர் குடுத்த ரிப்போர்ட்டே போலியானது அப்டின்றத கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம, கடைசில அந்த டாக்டர் வந்துட்டு நம்ம கௌதம் கால்ல, இலக்கியா கால்ல, என்ன மன்னிச்சு விட்டுருங்க நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த மாரி பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படிலாம் பண்ணிட்டேன். அப்டின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா கதறி எழ போறாங்க. இதனால என்ன நடக்க போகுது? நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஜெயிக்க போறாங்க. ஆனா, இதுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே ஓடுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல இருக்கிற இலக்கியாவ கொல்றதுக்கு ஆல்ரெடி ஆள் இறங்கி இருக்கிறதுனால, நம்ம இலக்கியாவோட உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.